வெல்கம் டு 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோன்னா ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு 2 ஃபோன் தெரியுது. அதில் ஒரு ஃபோன் வந்துட்டு சாம்சங், அதோட அப்டேட்டட் வெர்ஷன் என்ன சாம்சங் ப்ரோ மேக்ஸ். ஸோ ரெண்டுமே சாம்சங் ஃபோன் தான். ஆனாலுமே இந்த சாம்சங்கோட அப்டேட் விட்டாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, அதாவது நெக்ஸ்ட் வெர்ஷன் விட்டாங்கன்னா இல்லைனா பிக்கர் வெர்ஷன் இல்லைனா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் சேர்த்த வெர்ஷன்ஸ் என்ன வரும்னா சாம்சங் ப்ரோ மேக்ஸாக வரும். ஸோ அதே மாதிரி தான் நவுனோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ப்ரொனவுன். ஒரு வார்த்தையில் வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப நவுனை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சென்டென்ஸ் வந்துட்டு பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அந்த நவுனோட அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ப்ரொனவுனை தான் நம்ம யூஸ் பண்ணி நிறைய இடங்களில் நம்ம அதுக்கு சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணுவோம். நவுனுக்கு சப்ஸ்டியூட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஐ சா அ பாய், பாய் இஸ் க்யூட். இந்த லைனை படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஒரு பையனை பார்த்தேன், பையன் க்யூட்டாக இருக்கான். அது வந்துட்டு தமிழ்லையே நம்ம சொல்லி பார்த்தாலுமே நான் ஒரு பையனை பார்த்தேன், பையன் அழகாக இருக்கான், நல்லா க்யூட்டாக இருக்கான். அது வந்துட்டு ஒரு முழுமையான சொல் மாதிரி தெரியலை, அப்படி தானே? ஸோ நான் ஒரு பையனை பார்த்தேன் அப்படிங்கிறப்போ இந்த பாய் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக பாய்ங்கிறது தான் இங்கே நவுனு. அந்த நவுன் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. ஸோ இதை ரிப்பீட் ஆக விடாமல் இதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுப்போம். அதுதான் என்னென்னா ப்ரொனவுன். ஸோ அது அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐ சா அ பாய், ஹீ இஸ் க்யூட். ஸோ இது வந்து வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் க்யூட்டாக இருந்தான், அவன் அழகாக இருந்தான். நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் அழகாக இருந்தான். ஸோ அந்த பாய்ங்கிற நவுனை நம்ம என்னவா மாற்றுறோன்னா ப்ரொனவுனாக மாற்றுறோம். ஏன்னா டு அவாய்ட் ரெப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப ஒரு நவுன் ரிப்பீட் ஆகிறத குறைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப நவுனை வந்துட்டு ரிப்பீட் ஆகிறத குறைக்கிறதுக்காக நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். ஸோ தேட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபார் ப்ரொனவுன். அதனால தான் நம்ம ப்ரொனவுன் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நவுன்லேயுமே நம்ம சிங்குலர் வச்சு ப்ளூரல் வச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ப்ரொனவுன்லேயுமே சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரொனவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ப்ரொனவுன். ஸோ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். என்னன்னா இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுவோம். நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், இல்லை படிக்கல அப்படின்னாலுமே லேட்டராக நம்ம அந்த சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் பேட்டர்ன்னா ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஷீ ரீட்ஸ் புக், அவள் புத்தகம் வாசிக்கின்றாள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரீட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப், புக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் நான் எஸ் வி ஓன் போட்டிருக்கேன். எஸ்னா சப்ஜெக்ட், வீனா வேர்ப், ஓனா ஆப்ஜெக்ட். ஷீ ரீட்ஸ் புக், ஷீ சப்ஜெக்ட், ரீட்ஸ் வேர்ப், ஆப்ஜெக்ட் புக்ஸ். நம்ம நவுனை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் ப்ரொனவுனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், சிங்குலர் ப்ளூரலை. ஸோ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, தேர்ட் பர்சன் மேல் சிங்குலர் ஹி, தேர்ட் பர்சன் ஃபீமேல் சிங்குலர் ஷீ, தேர்ட் பர்சன் அனிமல் அண்ட் திங்ஸ் சிங்குலர் இட். அனிமல்ஸ்குள்ளே தான் பேர்ட்ஸ் வரும், அனிமல்ஸ் கிங்டம்குள்ளே தான் பேர்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இதில் ஃபஸ்ட்டு தேக்கும் செகண்ட் தேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தே அப்படின்றது அவர்கள் அப்படின்னு குறிக்கும். அதாவது ஹியூமன் பீயிங்ஸை பற்றி சொல்கிறப்போ நம்ம தேன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அனிமல்ஸ் அண்ட் இன்அனிமேட் திங்ஸுக்குமே நம்ம தே தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்னா அவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட சிங்குலர் ப்ளூரல். நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் சிங்குலர் என்னென்னா ஐ, நான், யூ, நீ, ஹி, அவன்,
ஷீ, அவள், இட், அது. இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் சிங்குலர். இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ப்ளூரல் என்ன அப்படின்னா வி, நாம், யூ, நீங்கள், தே, அவர்கள், அவைகள். நீங்கள் என்ன 2 இடத்துல யூ போட்டிருக்கீங்க, சிங்குலரும் சொல்கிறீங்க ப்ளூரலும் சொல்கிறீங்க, அது எப்படி கரெக்டுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வெரி குட். தெரியாதவங்களுக்கு யூ அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்சனை குறிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை சிங்குலர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம அவங்கள யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன். ஸோ அங்கே நம்ம யூ தான் நான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே நிறைய பேரை நம்ம யூன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதனால் நீ, நீங்கள். ஸோ யூவோட ப்ளூரல் சிங்குலர் ஃபார்மும் இருக்கும், ப்ளூரல் ஃபார்மும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதுக்கு என்னென்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஐக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணோன்னா ஆம், யூக்கு ஆர், ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ், வி, யூ, தேக்கு ஆர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட் அதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவன். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு மாணவன். ஷீ இஸ் ஸ்டூடெண்ட், அவள் ஒரு மாணவி. இட் இஸ் an அனிமல், அது ஒரு விலங்கு. We are students, நாம் மாணவர்கள். You are students, நீங்கள் மாணவர்கள். They are students, அவர்கள் மாணவர்கள். They are animals, அவைகள் விலங்குகள். ஸோ இதெல்லாம் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் எந்த இடத்துல வரும், ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வரும்னு பார்த்துட்டோம். ஆனால் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி நம்ம சப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தையாக வரும்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு வாக்கியத்தின் இடையில் வரும், இல்லைனா இறுதியில் வரும். ஆனால் முதல்ல வரவே வராது. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன பண்ணும், அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு சென்டென்ஸோட இடையில இல்லைனா கடைசியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ரீட்ஸ் புக் அப்படிங்கிறப்போ, ஸோ புக் அப்படிங்கிறத வந்துட்டு ஈட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்துட்டு ஒரு வாக்கியத்தின் இடையிலோ இல்லைன்னா ஒரு வாக்கியத்தின் இறுதியிலோ வரும். இடையிலனா வேர்ப் இருக்கிற இடத்துல வருமானு கேட்டால் வராது, வேர்புக்கு அடுத்து வரும். நெக்ஸ்ட்டு இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ ஐங்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்தது அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இப்போ நான் என்னை பற்றி பேசுகிறேன்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறுறப்போ எப்படி மாறும்னா மீ. இப்போ யூ அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீங்கன்னா அது வந்துட்டு எப்படி ஆகும்னா யூவாக தான் இருக்கும். ஹீங்கிறது ஹிம்மாக மாறும், ஷீங்கிறது ஹெர்ராக மாறும், இட்டுங்கிறது இட்டாவே தான் இருக்கும், வீங்கிறது அஸ்ஸா மாறும், யூங்கிறது யூவாக மாறும், தேங்கிறது தெம்மாக மாறும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் மீ, யூ, ஹிம், ஹர், இட் இதெல்லாமே சிங்குலர். அஸ், யூ, தெம் இதெல்லாமே ப்ளூரல். இப்போ அதுக்கு நம்ம டெஃபனிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ மீ அப்படிங்கிறது என்ன வரும்னா என்னை, யூங்கிறது உன்னை, ஹிம் அவனை, ஹர் அவளை, இட் அதை, அஸ் எங்களை, யூ உங்களை, தெம் அவர்களை. இங்கே வித்தியாசம் தெரியுதா? யூங்கிறது சிங்குலருக்கு உன்னைன்னு வரும், யூங்கிறது ப்ளூரலுக்கு உங்களை அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நம்ம இப்போது அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். ஷீ கால்ஸ் மீ, அவள் என்னை அழைக்கிறாள். ஐ see you, நான் உன்னை பார்க்கிறேன். ஐ see him, நான் அவனை பார்க்கிறேன். ஐ see her, நான் அவளை பார்க்கிறேன். ஐ love it, நான் அதை விரும்புகிறேன். ஷீ கால்ஸ் us, அவள் எங்களை அழைக்கிறாள். இந்த இடத்துல நம்ம எங்களை அப்படின்னும் சொல்லிக்கலாம், இல்லை இந்த அஸ்ங்கிறது எங்களை அப்படின்னும் சொல்லலாம், இல்லை நம்மை அப்படின்னும் வரும். ஷீ கால்ஸ் யூ, அவள் உங்களை அழைக்கிறாள். ஐ லவ் தெம், நான் அவர்களை நேசிக்கிறேன். இதே மாதிரி ஐ லவ் தெம்னா நான் அவைகளை நேசிக்கிறேன் அப்படின்னும் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம இன்னும் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னே பார்க்கலையே, அப்படியே நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம். அதுக்கு முன்னாடி நான் அட்ஜெக்டிவ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம அட்ஜெக்டிவ்னால் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதான் நான் திருப்பி சொல்ல போகிறேன். ஸோ அட்ஜெக்டிவ்னால் என்னென்னா a word that describes or modifies a noun or pronoun. ஸோ ஒரு வேர்டு வந்துட்டு நவுன் இல்லைனா ஒரு ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அந்த நவுன் இப்படி, அந்த நவுன் அப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணும், இல்லைனா மாடிஃபை பண்ணி சொல்லும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்லையுமே இந்த ப்ரொனவுன்குள்ளே வரும். சில அட்ஜெக்டிவ்ஸ் இந்த ப்ரொனவுன்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸோடைய டைப்ஸ் மை, யுவர், his, her, its, our, your, their. இது எல்லாமே வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதை நம்ம சிங்குலர் ப்ளூரலாக பிரித்தோம் அப்படின்னா மை, சிங்குலருக்கு நம்ம பார்ப்போம். மை என்னுடைய, யுவர் உன்னுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிங்குலர். இப்போ ப்ளூரலாக வந்துச்சுன்னா அவர் நம்முடைய, யுவர் உங்களுடைய, தெயர் அவர்களுடைய அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பென், இது என்னுடைய பேனா. திஸ் இஸ் யோர் பென், இது உன்னுடைய பேனா. திஸ் இஸ் ஹிஸ் பென், இது அவனுடைய பேனா. திஸ் இஸ் ஹர் பென், இது அவளுடைய பேனா. திஸ் இஸ் இட்ஸ் பால், இது அதனுடைய கிண்ணம். ஸோ இதெல்லாமே சிங்குலர். நெக்ஸ்ட்டு ப்ளூரல். தீஸ் ஆர் ஆர் புக்ஸ், இவை நம்முடைய புத்தகங்கள். திஸ் இஸ் யோர் கிளாஸ், இது உங்களுடைய வகுப்பு. தீஸ் ஆர் தேயர் புக்ஸ், இவை அவர்களுடைய புத்தகங்கள். இதெல்லாம் தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு பொசசிவ் ப்ரோனவுன். நம்ம எப்படி பொசசிவ் அட்ஜெக்டிவ் பார்த்தோமோ அதே மாதிரி பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ பொசசிவ் ப்ரோனவுன்லையும் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா அதோட கிளாசிஃபிகேஷன் என்னென்னா மைன், யோர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ் இதெல்லாமே சிங்குலர். ஆர்ஸ், யோர்ஸ், தேயர்ஸ் இதெல்லாமே ப்ளூரல். திஸ் இஸ் மைன், இது என்னுடையது. திஸ் இஸ் யோர்ஸ், இது உன்னுடையது. திஸ் இஸ் ஹிஸ், இது அவருடையது இல்லைனா அவனுடையது. திஸ் இஸ் ஹர்ஸ், இது அவளுடையது. திஸ் இஸ் இட்ஸ், இது அதனுடையது. தீஸ் ஆர் ஆர்ஸ், இவை எங்களுடையவை. இட் இஸ் யோர்ஸ், இது உங்களுடையது. தீஸ் ஆர் தேர்ஸ், இவை அவர்களுடையவை. ஸோ மைன், யோர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ் எல்லாம் சிங்குலர். ஆர்ஸ், யோர்ஸ், தேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ப்ளூரல். அடுத்தது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்னென்ன வரும்னு பார்க்கலாம். மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஃப்ஸ், யோர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். ஸோ இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனே நம்ம சிங்குலர் ப்ளூரலாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்குலர் மை செல்ஃப் என்னையே, யோர் செல்ஃப் உன்னையே, ஹிம் செல்ஃப் அவனையே, ஹர் செல்ஃப் அவளையே, இட் செல்ஃப் அதனையே, ஆர் செல்ஃப்ஸ் எங்களையே, யோர் செல்ஃப்ஸ் உங்களையே, தெம் செல்ஃப் அவர்களையே. ஸோ இதெல்லாம் தான் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ லவ் மை செல்ஃப், நான் என்னையே நேசிக்கிறேன். யூ லவ் யோர் செல்ஃப், நீ உன்னை நேசிக்கிறாய். ஹீ லவ்ஸ் ஹிம்செல்ஃப், அவன் தன்னையே நேசிக்கிறான். ஷீ லவ்ஸ் ஹர் செல்ஃப், அவள் தன்னையே நேசிக்கிறாள். த கேட் லிக்ட் இட் செல்ஃப், பூனை தன்னையே நக்கியது. வி லவ் அவர் செல்ஃப், நாம் நம்மையே நேசிக்கிறோம். யூ லவ் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களையே நேசிக்கிறீர்கள். தே லவ் தெம் செல்ஃப், அவர்கள் தங்களையே நேசிக்கிறார்கள். ஸோ இது வந்துட்டு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்.
இந்த ப்ரொனவுனுக்குரிய செப்பரேட் வீடியோ வந்துட்டு வில் பி அப்லோடட் வித் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு டே 3 ஆஃப் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாக்கிங் அபவுட் யுவர் டெய்லி ரொட்டீன். உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்படி பேசுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன வெக்காபுலரிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேக்கப், கெட் அப், ஃப்ரெஷன் அப், கெட் ரெடி, லீவ் ஃபார் ஒர்க் ஆர் ஸ்கூல், ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஹேவ் லஞ்ச் ஆர் ஹேவ் டின்னர், டேக் அ பிரேக், ரிட்டர்ன் ஹோம், ரிலாக்ஸ், கோ டு பெட். இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன்னா இல்லை, நான் ஒவ்வொருத்துக்கும் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு வேக்கப் கெட்டப்னா எழுந்துரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்மளை பற்றி பேசுகிறோம், இல்லை நம்ம டெய்லி ரொட்டீனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வேக்கப் அட் 6 AM இல்லைனா ஐ கெட்டப் அட் 6 AM அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷன் அப். ஃப்ரெஷன் அப்னால் நம்ம எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், காக்லிங் பண்ணுவோம், இந்த மாதிரி புத்துணர்ச்சி பெறுறது. ஸோ அதுதான் ஃப்ரெஷன் அப்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஃப்ரெஷன் அப் குவிக்லி. நான் காலையில் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெஷன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு கோ ஃபார் அ வாக் அப்படின்னா நடைப்பயணத்திற்கு போகிறது. ஐ யூஸ்வலி கோ ஃபார் அ வாக். எந்திரிச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரெஷன் ஆகிட்டு நான் நடக்க போவேன். ஸோ ஐ யூஸ்வலி கோ ஃபார் அ வாக். அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கெட் ரெடி அப்படின்னா தயாராகிறது. ஐ கெட் ரெடி ஃபார் ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆவேன். ஐ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் ஆர் ஐ கெட் ரெடி ஃபார் காலேஜ். ஸோ ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல் சொல்லலாம், காலேஜ் போகிறவங்க காலேஜ், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம தயாராகுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிடு. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM கூட சொல்லிக்கலாம், இல்லைனா அட் 8 o'clock கூட சொல்லிக்கலாம். ஸோ 8 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். அப்புறம் கம்ப்ளீட் மை ஒர்க்னால் என் வேலையை முடிக்கிறேன். நான் எப்போ என் வேலையை முடிப்பேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. ஐ கம்ப்ளீட் மை ஒர்க். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஹேவ் லஞ்ச். காலையில் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வரும், லஞ்ச் பிரேக் வரும். ஸோ மதிய உணவு சாப்பிட்றது. ஸோ ஐ ஹேவ் லஞ்ச் அட் 2 PM. ஸோ 2 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் டேக் அ பிரேக் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்பேன், ஓய்வு எடுப்பேன். ஐ டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம், இல்லைனா ஐ டேக் பிரேக் ஃபார் சம் டைம். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன், இல்லைனா பிரேக் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஹோம் அப்படின்னா வீடு திரும்புறது. இந்த வேலையெல்லாம் முடிச்சு நான் என்ன பண்ணுவேன், வீடு திரும்புவேன். ஸோ ஐ ரிட்டர்ன் ஹோம் பை 5 PM. நான் வீடு திரும்புறதுக்கு மணி 5 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாட்ச் டிவி, தொலைக்காட்சி பார்க்குறது. ஐ சம்டைம்ஸ் வாட்ச் டிவி அட் நைட். சில நேரம் நான் என்ன பண்ணுவேன், நைட்டு டிவி பார்ப்பேன். ஸோ ஐ சம்டைம்ஸ் வாட்ச் டிவி அட் நைட். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கோ டு பெட், படுக்கைக்கு போகிறது, தூங்க போகிறது தான் கோ டு பெட்னு சொல்லுவோம். ஸோ ஐ கோ டு பெட் பை 10 PM. 10 o'clock, நைட் 10 o'clock என்ன பண்ணுவேன், நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் த டெய்லி ரொட்டீன். ஒருத்தவங்களோட டெய்லி ரொட்டீனை பற்றி பேசுகிறது. Daily routine of a school student. I wake up at 6 o'clock in the morning. First, I brush my teeth, take a bath, and get ready for school. I eat my breakfast around 7:30. After that, I pack my school bag and leave for school. My classes start at 9 AM. I listen to the teachers, take notes, and do different activities. During the lunch break, I eat my lunch and talk with my friends. After school ends at 3:30, I come back home. In the evening, I finish my homework, play for some time, and help my mother with small tasks. I have dinner with my family. Finally, I relax for a while and go to bed around 9:30.